இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கிறது. ராசி அதிபதி தொடர்ந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கார். இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் இரவு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இரவு தான் அவர் 2ஆம் இடத்திற்கு போக போகிறார். அது வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். ராசிநாதன் ராசியிலே இருக்கார். இது உங்களுக்கு அனுகூலமான விஷயம். 2வது சந்திர பலம். இந்த வாரம் தொடங்கும் போது சுகாதிபதியான சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று இருக்கார். அப்புறம் 3, 4 கடைசியாக 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 2, 3, 4 இந்த இடங்கள்லாம் சந்திரன் இருக்கிறது நல்லது. 2ல் உச்சமடைவார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் சூரியன், புதன், சந்திரன் அப்படின்ற ஒரு சேர்க்கையினால நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு விஷயத்தை சிறப்பாக யூகிக்கிறது, நன்றாக திட்டமிடுறது, அதை செயல்படுத்துறது, கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது, சரியான முடிவுகள் எடுக்கிறதுன்னு சொல்லி சிறந்த பலனை கொடுப்பார். அப்புறம் 4ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெறுவார். அப்போது குரு, சுக்கிரன், சந்திரன் சொல்லி 3 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் செய்யலாம். உடல் உபாதை இருக்கிறது, வைத்தியம் செய்து சரி செய்து கொள்ளணுமா, அதையும் இந்த வாரத்தில் செய்யலாம். இப்படி இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், மேஷ ராசியினருக்கு குறிப்பா இந்த வாரம் எதெல்லாம் சாதகமா இருக்குன்றது ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் இந்த வாரம் தொடங்கக்கூடிய இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் இருக்காரு. இன்றைக்கு வைகாசி மாதத்தினுடைய 31ஆம் தேதி. அடுத்து ஆணி ஆரம்பிக்குது. அப்போ சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருவார். 2ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது சூரியன் புதனுடைய சேர்க்கை 2ஆம் இடத்துல ஏற்படுகிறது. அதனால் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். திருமண தடை தாமதங்கள் இருந்தால் அதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு, இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். திருமணமாகி கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, பிரிவினை, முதல்ல கோபித்து கொண்டு பிரிந்திருக்கிறது, அப்புறம் நிரந்தரமாக பிரியலான்னு சொல்லி விவாகர சம்பந்தமாக யோசிக்கிறது, இந்த நிலைக்கெல்லாம் போனவங்கெல்லாம் கூட அதை சரி பண்ணுறதுக்காக உட்காந்து பேசலாம். பெரியவங்க உட்காந்து பேசினா அந்த பிரச்சனை சரியாகும். தவறான இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதை திருப்பணும், அந்த விஷயங்களை இப்போ நீங்கள் செய்யலாம். பணம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்புறம் 3ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அந்த 3ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால ஒரு புது முயற்சி செய்து அதில் சிறந்த பலன் பெறுவதை விட ஏற்கனவே நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வது, உங்கள் நஷ்டத்திலிருந்து மீண்டு வருவது, பிறரோடு ஏற்பட்ட சண்டை போன்ற விஷயங்களை சமரசம் செய்து கொள்வது, அதெல்லாம் இந்த வாரத்தில் சரியாக இருக்கிறது. சிறு சிறு பிரயாணங்கள் செய்யலாம். புதியதாக எதையாவது நீங்கள் உங்களுடைய ரொம்ப தெரிந்த விஷயம் அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கூட பொருள் ஈட்ட முடியுமா, அதன் மூலமாக பெயர் பெற முடியுமா, உங்களுக்கு நன்றாக வந்த ஒரு ஸ்கில், உங்களுடைய ஹாபி, அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அம்சமும் கூட இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது. சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானம்னு சொல்கிறது வலுக்கிறது. அந்த இடத்துல சுபர்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டு அதிபதி சந்திரனே இந்த வாரத்தில் அந்த வீட்டில் இருக்க போகிறாரு. தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த இடத்தை செயல்படுத்தும், அந்த இடம் சம்பந்தமான எண்ணங்கள் வரும், ஒரு முனைப்பு வரும், உறுதி வரும், அதை அடையிறதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்போது இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு தவறான பலன் தரக்கூடிய, தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கிரகமாக இருக்குன்னு சொன்னால் தவறான முயற்சியின் மூலமாக பொருள் இழப்பு உண்டாகும். இப்போ நல்ல கிரகங்கள் இருக்கிறது, சுப கிரகங்கள் இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய தனம் அபிவிருத்தி ஆகும். அப்போது பொருளாதார நிலையில் யாரெல்லாம் நான் அடுத்து இன்னொரு படி ஏறணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சி எல்லாம் செய்யலாம். அதற்கான தைரியத்தை யார் கொடுப்பா? ராசியில் இருக்கக்கூடிய ராசியாதிபதி புதன் கொடுப்பாரு. மேலும் ராசிக்குள்ளே சூரியன் வரப்போகிறார். அவர் தான் அந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி.
அவர் ராசியில வந்து சூரியன், புதன் 2 பேரும் சேர்றாங்க. அதனால ஒரு நிபுணரை போன்று இருந்து மிகச்சரியாக ஒன்றை வந்து செலக்ட் பண்ணி, அத சிறப்பா செய்து அதில பலனடைவீங்க. இது வந்து பொருள் சம்மந்தமா சொல்லலாம், பிசினஸ் சம்மந்தமா சொல்லலாம், வேலை நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அதுபோல ஒரு நல்ல காரியம், குடும்பத்தில வந்து கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து எடுத்துட்டு, அத ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கூட, இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ, அத ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். அப்ப மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஒருத்தர் குடும்பத்தில இந்த பணிகள் எல்லாம் செய்தா, இந்த வாரத்தில சிறந்த பலன் கிடைக்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாம். சஞ்சீவ் யோகின் நாகர்கோவில்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 23/4/2010 காலை 10:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் மேற்கொண்டு என்ன படித்தால் அவனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசியில பிறந்திருக்கார். லக்னம் மிதுன லக்னம். இப்போ வந்து 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. என்ன படிச்சா லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற மாரி. தாராளமா வந்து ஒரு மெடிக்கல் சம்பந்தமான படிப்புகள படிக்கலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு பார்த்தோம். அந்த லக்னம் வந்து ராகுவுடைய சாரத்தில இருக்கு. ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்தில கேது இருக்கு. ராகு, கேது சம்பந்தமான தொடர்பு ஒருவருக்கு ஜாதகப்படியா இருந்து, அது வந்து அவங்கள நற்பலன் தரக்கூடிய யோகமாக இருந்ததுன்னு சொன்னா, அவங்க வந்து அவங்க துறையில பெரிய அளவுக்கு வருவாங்க. ராகுன்னு சொன்னா பிரம்மாண்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு ஒரு பட்டத்தை போட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு படிப்பு, ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். ராகு 7ஆம் இடத்திலயும் இருக்கார். குருவுடைய வீட்ல இருக்கார். அந்த ராகு உடைய லக்ன நட்சத்திர அதிபதியா அவர் இருக்காரு. குரு வந்து லக்னத்த பார்க்குறாரு 9ஆம் இடத்திலிருந்து. இது ஒரு காரணமா சொல்லலாம். 10ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு வந்து லக்னத்த பார்க்கறதுனால, இவருடைய தொழில், இவருடைய வேலை சம்பந்தமாக இவர் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். படிச்சு அந்த வேலைய பெற்றுடுவார். அது கௌரவமான பதவியா இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு சம்பந்தமா வர்றதுனால, அது ஒரு சேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதன் பிறகு இவருக்கு 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் லக்ன அதிபதியே போயிருக்கார். ஆசைப்பட்ட ஒன்றை அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியத சொல்லலாம். லக்ன அதிபதி 11ல இருந்தா. கூடயே சூரியன் வந்து உச்ச பலத்தோட இருக்கார். அதனால இந்த சூரியன் தொடர்பு வர்றதுனால, ராகுவுடைய தொடர்பு கேது லக்னத்தில இருக்கிறதுனால, மருத்துவம் சம்பந்தமானது அப்படின்றத நம்ம சொல்றோம். அதன் பிறகு இவருடைய தசாம்சம்னு சொல்லக்கூடிய வீட்ல, இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல அங்கேயும் சூரியனுடைய தொடர்பு வருகிறது. அதனாலயும் கூட மருத்துவம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்போ இவர் வந்து மருத்துவத்துறை படிச்சாருன்னு சொன்னா, ரொம்ப சிறப்பா வருவார்ன்னு சொல்லலாம். அதனால துறை வந்து மருத்துவம். அப்ப இந்த குழந்தைக்கு வந்து அதுல என்னவா ஆகணும்னு இருக்குன்னு உட்காந்து பேசி, அந்த குழந்தையோட பேசுறது இல்லாம அவங்க டீச்சர்கிட்டயும் பேசி, அவர் எடுக்கக்கூடிய மார்க்கையும் பார்த்து, அப்புறம் இந்த மருத்துவத்தில என்னவா வரணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஆனா டெஃபினட்டா வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை தான் ப்ரொஃபஷன்ல. திசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, புதன் மகா திசையில பிறந்து கேது திசை முடிந்து இப்போ சுக்கிர மகா திசை நடக்கிறது. சுக்கிர திசையில இப்போ நடக்கிறது செவ்வாயுடைய புக்தி. இந்த சுக்கிரன் திசை நடத்தக்கூடிய ஒரு 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அவரும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால இந்த திசையில ரொம்ப நல்லா படிக்கலாம். துறைய படிச்சு அதுல மாஸ்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகம் கூட இருக்கு. சார், இந்த ஜாதகக்காரருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான். பொதுவா நம்ம ஒரு ஜோதிடர் அணுகி எதிர்காலம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன விஷயங்களை குறிப்பா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? நல்ல கேள்விமா. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, ஆவல் தானே இல்லையா? பொதுவாக ஜோதிடர் அணுகி தெரிந்து கொள்வதும் நல்லது. இப்போ அது எந்த ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்குது. சாதாரணமாக இப்போ ஒரு 10th +2 10th படிக்கும்பொழுது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நான் +1 +2ல என்ன குரூப் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். +2 படிக்கும்பொழுது மேற்கொண்டு என்ன படிக்கலாம், யூஜியில் என்ன படிக்கலாம்ங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி ஃபியூச்சர் தான், எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். இதில் ஓரளவுக்கு இப்போ காலேஜ் முடிக்க போகிறான், காலேஜ் முடிக்கும் பொழுதே அவன் யூஜி முடிக்க போகிறான், கேம்பஸ் இன்டர்வியூங்கிற ஒரு விஷயம் வருது. யூஜி முடித்தோடனே வேலைக்கு போகலாமா, அல்லது மேற்கொண்டு இப்போ வேலை கிடச்சிடுச்சுனே வச்சுப்போம், கேம்பஸ் வந்து வேலை கிடச்சிடுது. ஆனால் இதோட நிறுத்திட்டு அவனுக்கு மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷனுங்கிறது வருமா இல்லை வராதா, இல்லை அவன் மேற்கொண்டு படிக்கலாமாங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது அத்தனைக்குமே பேஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறோம். 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம் மட்டுமல்ல, உத்தியோகம் மட்டுமல்ல,
அவர்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடியது அந்த 10ஆம் இடம்ங்கிறது. அவருடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது. லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துடலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த பீரியடில் காலேஜெலாம் பார்த்தோம்னா இந்த 3rd செமஸ்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கேம்பஸ்க்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூக்கு 4th செமஸ்டர் அந்த 4th இயரில் வந்து உட்காரும் பொழுது 3rd இயர் முடிச்சுட்டு 4th இயரில் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கான ஒரு ட்ரைனிங்கிறத கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் உட்கார வைக்கலாமா வேண்டாமாங்கிறத கூட இப்போ டிசைட் பண்ணிடலாம். இல்லை அவன் மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் தான் சப்போர்ட் பண்ணுறது, இப்போ விட்டால் நவ் ஆர் நெவருங்கிற விஷயம் இருக்குது. இந்த டைமில் அவன் கண்டினியூஸாக படித்து முடிச்சுடட்டும், அதுக்கப்புறம் வேணால் உத்தியோகத்துக்குள்ளே வரட்டும். இப்போயே நீங்கள் உத்தியோகத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனுக்கு காசாசையை காமிச்சிட்டோன்னா, கையில் பணத்தை பார்த்துட்டான்னா அவன் மேற்கொண்டு படிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அட்வைஸாக கொடுத்துடலாம். பின்னாடி வரக்கூடிய திசைங்கிறது சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். நடக்கக்கூடிய திசாபுக்தியும் தீர்மானம் பண்ணும். திசாபுக்திங்கிறது சரியாக இருக்கிறதா, இந்த நேரத்தில் இந்த திசை, பின்னாடி அடுத்து வரக்கூடிய திசைகள் கணக்கு போட்டுருவார் ஜோதிடர். பின்னாடி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த குழந்தை ஒரு 20 வயசில் இருக்கான்னு சொன்னால் அடுத்து வந்து 24 வயசில் என்ன நடக்கும், 28 வயசில் எப்படி இருக்கும், 30 வயசில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்தந்த நேரத்தில் இந்தந்த விஷயங்களை தீர்மானம் பண்ணலாம்ங்கிறது திசாபுக்தியின் அடிப்படையிலும் அந்த ஜாதகரினுடைய ஜென்ம லக்னத்தின் அடிப்படையிலும் 10ஆம் பாவத்தின் அடிப்படையிலும் குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த வயசில் திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய குழந்தைகள் வந்து நான் இப்போ கல்யாணம் பண்ணலை, நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும், இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும், இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுகிட்டே போகிறா. அப்புறம் கல்யாணமே ஆகாமல் நின்று போயிடுறா. சொந்த வீடு இருக்குது, வண்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய அம்சங்கிறது இல்லைன்னு சொன்னால் அதற்கு காரணம் அதையும் பார்த்து தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது. 20 வயதிலிருந்து 30 வயது வரை அப்படிங்கிறது தான் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே கூட ஜாதகம் பார்க்க வருவா. கல்யாணம்லாம் ஆயாச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு, நான் அடுத்தது வந்து வேலையிலேயே இருக்கட்டுமா, எனக்கு இது ஒரு திருப்திகரமான விஷயமாக இல்லை, நான் வந்து என்னுடைய உத்தியோக பலத்தை நான் உயர்த்தி கொள்ளட்டுமா, எனக்கு மேற்கொண்டு ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை நான் வந்து சொந்த தொழில் செய்யலாமான்னு கேட்குறாங்க இல்லையா? இது அத்தனையுமே அந்த ஜாதகரினுடைய 10ஆம் பாவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயங்கள். லக்னபாவம் நல்லா இருக்கா, 10ஆம் பாவங்கிறது நல்லா இருக்கா, சம்பாதிக்கிற காசை நிறுத்தி வைக்க முடியுமா, சொத்து சுகங்களாக சேர்க்க முடியுமா, இது அத்தனையுமே இந்த எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள் தானே. இது அத்தனையுமே ஜோதிடரிடம் அணுகி தெரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கேற்றாற்போல் செயல்படும் பொழுது நிச்சயமாக அவர்களால் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீம்ராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக அமையப் போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து லாப ஆதாய ஸ்தானத்திலிருந்து வாரம் தொடங்குகின்றது. 12ஆம் இடத்திற்கு வரும்போது சூரியன், புதன், சந்திரன் அந்த ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்க போகிறது. ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். அப்போது குரு சுக்கிரனோடு சேருகின்றார். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தினுடைய கடைசியில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு போவார், கேதுவோடு சேர்ந்திருப்பார். அப்போது அது வந்து வீக்கெண்டாக வந்துடும். நிறைய பேருக்கு வந்து அது விடுமுறை நாளாகத்தான் இருக்கும். அதனால் அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போது இந்த வாரம் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு அதிகமான நாட்கள் சாதகமாக இருக்கிறது, அனுகூலமாக இருக்கிறது. ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் படிக்கிறது, வேலை பார்க்குறது, நல்ல பேர் வாங்கிறது அதெல்லாம் இருக்கிறது. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கலாம், சுப செலவுகள் செய்யலாம் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. உங்களை வந்து யாராவது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க வேலையில் அப்படின்னா வேலை கிடச்சிரும். கல்யாண சம்பந்தமாக வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து யாருமே எடுத்துக்கல, நீங்கள் ஃபோன் பண்ணால் இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, பையனோ பொண்ணோ அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வத்து வரன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. வாடகைக்கு வீடு தேடுறவங்களுக்கு வீடு அமையும், சொந்தமாக வாங்கணுன்றவங்களுக்கு அமையும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான பலன் இருக்கிறது. வார இறுதியில் ஏதாவது கோயிலுக்கு போகிறதுக்கோ அல்லது வந்து ஏற்கனவே வேண்டதில் இருந்தால் நிறைவேற்றுவதற்கோ, ஏதாவது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதற்கோ, தான தர்மம் செய்வதற்கோ பிளான் பண்ணுங்கள். இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரம் தொடங்கும் போது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் 10ஆம் இடத்துல இருக்கார். அதன் பிறகு அவர் வந்து நாளைக்கு 11ஆம் இடத்திற்கு வரார். அப்போ சூரியன் 11ல் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம்.
அப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஜென்ம கேது, ராசியில் இருக்கிற கேது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி, 7ல் ராகு. இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம்னு சொல்லி கடந்த வைகாசி மாதத்தில் சொன்னோம். இந்த ஆனி மாதம் கூட, இந்த ஆனி மாதம் முழுக்க உங்களுக்கு பெரிய அளவிற்கு கஷ்டம், பிரச்சனைகள் இருக்காது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடைய முடியும், எதையும் சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற பலனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த தமிழில் இந்த ஆனி மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது, ராசியாதிபதி சூரியனால். அப்புறம் இந்த வாரத்தில் சூரியனுக்கு அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கார், அனுகூலமாக இருக்கிறது. ஒரு சில சமயத்தில் நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பை தாண்டி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து அந்த அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயம் வந்து செவ்வாயினால் உங்களுக்கு கிடச்சிரும். 11ஆம் இடத்துல அந்த வீட்டு அதிபதியும் இருக்கிறதுனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கிறதுனால எடுத்த செயலை செய்து முடிக்க முடியும். நல்ல செலவுகள், பிரயாணங்கள் போன்ற விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். சார், இந்த மாதம் முழுக்கவே அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி நிம்மதியையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் லாபாதிபதியான சந்திரன் வந்து வாரம் தொடங்கும் போது உச்சபலத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டபடி, விரும்பியபடி இந்த வாரத்தை பிளான் பண்ணலாம். இந்த வாரத்தில் வந்து வேலை நாட்களை இப்படி பிளான் பண்ணுவேன், வீக்கெண்டு விடுமுறை நாளை இப்படி நான் பிளான் பண்ண போகிறேன், அப்புறம் வந்து புதுசாக நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும், அதை வந்து செய்ய முடியும். வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன், வாகனத்தை மாற்ற போகிறேன், என்னோடய கேட்ஜெட்ஸ், நான் ஃபோனு, லேப்டாப்லாம் பயன்படுத்துகிறேன், அதை வந்து மாற்றணுன்ற எண்ணம் இருக்குது, புதுசு வாங்கணுன்னு இருக்குது, இது எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். அப்போ சந்திர பலம் சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், அது சிறப்பாக இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார், அது அனுகூலமாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல குரு சுக்கரனுடைய சேர்க்கை, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே ஜெயந்தான், தொட்டதெல்லாம் துலங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா ஒன்றை மட்டும் சொல்லணும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி, ஒரு லக்னத்தில் இருந்து 6, 7, 8ல் தொடர்ச்சியாக சுப கிரகங்கள் இருந்தால் விசேஷமான ராஜயோகம்னு சொல்லி, இப்போது உங்கள் ராசிக்கு 6, 7, 8ல் தொடர்ச்சியாக அசுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது. அதில் அஷ்டமாதிபதின்ற செவ்வாய் வந்து ரொம்ப கடுமையான பலன் தரக்கூடியவராக உங்களுக்கு இருப்பார். அதனால் மேற்சொன்ன எல்லா சுப பலன்களையும் அடைவதற்கு மிகச் சரியான திட்டமிடுதல் தேவை. நல்ல வழிகளை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு இல்லீகலான விஷயத்தில் பெரிய விஷயம் இருக்கிறது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கலாமே, அது மட்டும் வேண்டாம். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். ஸ்ரீநிதி சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 31/10/2008 மாலை 6-7 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளுக்கு மருத்துவம் அல்லது அது சார்ந்த படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை. அவள் ஜாதகப்படி மருத்துவம் படிக்க சாத்தியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறது. மருத்துவம் சார்ந்த படிக்க விருப்பம் இருக்குது, சாத்தியமானு கேட்டிருக்காங்க. தாராளமாக சாத்தியம், 100% வந்து படிக்கலாம். இந்த ஜாதகத்தில் அதுக்கான அஷூரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லக்னம், மேஷ லக்னம் அப்படின்றத பார்த்தோம். இந்த லக்னம் அப்படின்னு சொல்கிறது வந்து சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது, பரணியில். அந்த சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போது இந்த சுக்கிரனும் இந்த லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. செவ்வாய் லக்னத்திற்கான அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது அந்த லக்ன நட்சத்திர அதிபதியும் சேர்ந்து பரிவர்த்தனை பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால எதையும் இவங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது, இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவம், அந்த 10ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிம்ம ராசியிலிருந்து கும்பராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். தன்னுடைய வீட்டை அவர் வந்து பார்க்கின்றார். அவருக்கு வந்து சிம்ம ராசி என்ற சூரியனுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சூரியன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், 10ஆம் பாவத்திற்கு சூரியன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்கலாம். அப்போ மருத்துவம் மட்டும்தான் படிக்கலாமா அப்படின்னா, சூரியனுடைய தொடர்பு இருந்தால் அரசு பதவிகள் போகலாம். மிகப்பெரிய அரசு பதவிகள்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இவங்களால் வர முடியும். எந்த துறைக்கு போனாலும் பெயர் சொன்னால் தெரியும்படியாக, அதாவது டாப் 10 அப்படின்னு எடுத்தால் அதில் பெயர் வரும்படியாக இவங்களால் போக முடியும் அப்படின்றது இருக்குது. அதில் இங்கே மருத்துவம் அப்படின்ற சொல்கிறது தொடர்பு வருது அந்த 10ஆம் அதிபதிக்கு. அதன் பிறகு இந்த லக்னத்திற்கு குருவுடைய பார்வை, குரு வந்து பாக்யாதிபதி, அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று லக்னத்தை பார்க்குறார். அப்போ குருவுடைய ஒரு அனுகூலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கடினமான ஒரு பாடத்தை எடுத்து படித்தாலும் கூட அதில் தேர்ச்சி பெற்றுடலாம்.
அதுக்கான வேலை கிடைச்சிரும். அந்த வேலையில நல்ல பெயர் கிடைக்கும். அதுல வருமானங்கள் வந்துரும். அப்படின்றத சொல்லிட்டே வரலாம். அப்புறம் 4ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க. கேதுவுடைய அந்த தொடர்பு 10ஆம் இடத்திற்கு வந்துடுறது அப்படின்றதுனால மருத்துவம் படிக்கலாம்னு சொல்லலாம். அப்புறம் 6ஆம் இடத்துல புதன் வந்து பலமாக 6ஆம் இடம் சொல்ற கன்னியில புதன் இருக்கும்போது விசேஷமான பலனாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க மருத்துவம்ன்றத வந்து முதல்ல எம்பிபிஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதோட நிப்பாட்டாம அதுக்கு மேல வந்து இவங்க அடுத்தடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பிஜி எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ண முடியும் அப்படின்றது இங்க இருக்கிறது. அப்போ தாராளமா படிக்கலான்றதுக்கு இது ஒரு காரணம். ஆனா, இதுல ஒரு விதிய ஞாபகம் வச்சுக்கணும். லக்ன அதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கிறார், பலமா இருக்கார் அப்படின்ற ஒரு ஜாதகம் இருக்குன்னு சொன்னா, அவங்க எப்போதும் ஒரு எதிரியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி, எப்போதும் போராடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால இவங்க கடினமாக உழைக்கிறது, இந்த படிப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுதான் எனக்கு 24 மணி நேரம் தூங்குற நேரத்தை தவிர அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன அளவுக்கு பெயர் புகழ் வரும்படியாக, பிரபல்யமாகும்படியாக, மிகச்சிறந்த மருத்துவராக இந்த ஜாதகரால் இந்த குழந்தையினால வர முடியும். தசாபுக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அன்ஷ நட்சத்திரம், அதாவது சனியுடைய திசையில பிறந்து இப்போ புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது. புதன் திசையில இப்போ நடக்கிறது ராகுவுடைய புக்தி. ராகு புக்தியோட பூர்த்தி ஆயிடுச்சு. புதன் திசையில இப்போ நடக்கிறது குருவுடைய புக்தி. அப்போ படிக்கிறதுக்கான புதன் அதனுடைய திசை நடக்கிறது. அவரும் பலமா இருக்காரு. அதுல குருவுடைய புக்தி, அவர் வந்து அந்த படிப்பை கஷ்டப்பட்டாலும் கூட படிக்கிறதுக்கான ஒரு பலனை கொடுத்துருவார் சொல்றேன். அந்த டைம் தான் நடந்துட்டு இருக்கிறதுனால +2 முடிச்ச உடனேயே உங்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு, ஒரு சீட்டு கிடைக்கணும் இல்லையா, நீட்லாம் கிளியர் பண்ண இல்லையா, அதெல்லாம் பண்றதுக்கான மிக சரியான காலகட்டம். நம்பிக்கையோடு தைரியத்தோடு படிக்கலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ மருத்துவத்திலே நிறைய துறைகள் இருக்கு. எந்த கிரகம் இதை தீர்மானிக்குது சார்? 9 கிரகங்களுமே தீர்மானிக்கும்மா. இப்போ நமக்கு தொழில்னு பார்த்தோம்னா ஒரு லட்சக்கணக்கான தொழில் இருக்கிறது. ஆனால் இருக்கிறது பார்த்தோம்னா 9 கிரகம் மட்டும்தான். அப்போ இந்த 9 கிரகத்துக்கு இத்தனை தொழில்களையும் நம்ம பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுன்னு சொல்லிட்டு அது எதன் அடிப்படைகள்னு சொன்னால் அந்தந்த தொழிலுக்குரிய ஒரு குணாதிசயத்தை தீர்மானிக்கிறது. இப்போ மருத்துவம் எடுத்துட்டோம்னா மருத்துவத்திற்கு அடிப்படை சூரியனுடைய வலிமை என்பது இருக்க வேண்டும். இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த சூரியனுடைய தொடர்பு அப்படிங்கிறது இருக்கணும். குறிப்பாக ராகு கேத்துவை பற்றியும் பேசினார். கேத்து நன்றாக இருந்தால் மருத்துவம் வரும்னு சொல்லிட்டு, கேத்துவாக இருந்தால் அது வந்து சித்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறது, ராகுவோட தொடர்பு இருந்ததுன்னா அது ஆயுர்வேதிக் மருத்துவத்தை பற்றி பேசுகிறதுன்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம பிரித்து பார்த்துட்டே வருவோம். எந்த துறையாக இருந்தாலும் இது போக அவங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் எந்தெந்த கிரகம் வலுப்பெறுகிறது அப்படிங்கிறது எடுக்கும். இப்போ அதிலே வந்து ஒரு சுக்கிரன் காம்பினேஷனோட ஒரு சூரியன் இருக்காருன்னா அவங்க ஆப்தமாலஜி, கண்கள் சம்மந்தப்பட்டது படிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிலே வந்து ஒரு சனி சம்மந்தப்பட்ட, சனியும் சூரியனும் மட்டும் பிரதானமாக இருக்குன்னு சொன்னால் அந்த டென்டிஸ்டாக போவாங்க. சனி நன்றாக வலுப்பெற்றிருந்தால் டென்டிஸ்டாக போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்படி எல்லா கிரகங்களுமே தொடர்பு கொள்ளும். சந்திரன் வலிமை பெற்றிருக்க, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப நல்லா இருக்குது, அதே நேரத்தில் சூரியனும் வலுப்பெற்றிருக்கிறார், ஒரு டாக்டரினுடைய ஒரு எம்பிபிஎஸ் பண்ணிட்டாங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா சந்திரன் தான் அன்பு, பாசம், கருணை இப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் பேசும். புதன் வலுப்பெற்றிருந்தால் அங்கே வந்து நியூராலஜி அப்படிங்கிற நரம்பியல் சார்ந்த நிபுணராக போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு இதுவுமே நம்ம பிரித்து பார்க்கலாம். செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் ஒரு நல்ல சர்ஜன், அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்த்தோன்னு சொல்கிறோம்ல, எலும்பு முறிவு மருத்துவராக டெய்லியே ஏதோ ஆக்சிடென்டல் கேஸ் அது இதுன்னு ரத்தத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது இருக்கும். வெறும் சூரியனோட ராகு சேர்ந்தால் மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ். ஒரு எம்டி படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் மஸ்ட். அது ராகு நல்லா இருந்தால் தான் அவங்க மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸாக மாற முடியும். அதிலே இப்போ ரேடியாலஜிஸ்ட்டு அது இது நிறைய பார்க்குறோம் இல்லையா. ரேடியாலஜிஸ்ட்னால் அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒன்றுமே இந்த கேத்து காம்பினேஷன், இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி இவர்கள் நல்ல ஒரு மருத்துவராக செல்ல முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். பார்த்துக்க வேண்டிய. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக அமையப் போகிறது. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறது, அந்த சூரியன் பாதகாதிபதியாக இருக்கிறது அப்படின்றதுனாலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றோடு அந்த பிரச்சனையும் முடியுது. சூரியன் வந்து 9ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. அங்கே ஆல்ரெடி புதன் இருக்கார், பாக்யாதிபதி.
அப்போ சூரியன் புதனுடைய சேர்க்கையாக 9ஆம் இடம் வலுப்பெற்று விடுகிறது. அப்போது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்கலாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒத்து போகவே இல்ல. மத்தபடி இது நல்ல கம்பெனி, உங்க வேலை நல்லா இருக்கு, நல்ல சேலரி இருக்கு. அந்த உங்களுடைய மேலாளர், மேனேஜரோ, உங்க லீடரோ, முதலாளியோ அவர் தான் உங்களுக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னா, இப்ப அது சரியா போய் உங்க வேலையில கன்டின்யூ பண்ணுவீங்க. அதுபோல உங்களுக்கு வரவேண்டிய ப்ரமோஷனோ, இன்கிரிமென்ட்டோ, உங்களுடைய ஊதிய உயர்வோ தடுத்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அது கிடைச்சிடும். 10ஆம் இடத்துல குரு, சுக்கிரனுடைய சேர்க்கை. சந்திரனும் இந்த வாரத்துல அங்க சேர்ந்து இருக்க போறார் 2 நாளு, 2 1/4 நாளு. அதனால வேலை நல்லாருக்கும், பிசினஸ் நல்லாருக்கும். வீடு, வாசல்னு சொல்லக்கூடிய சொத்து சுகங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வரவேண்டியது வராம இருக்கு. அது குடும்ப பிரச்சனையில இருக்கு, வழக்குல இருக்குன்னா, அதெல்லாம் கூட சரியாகும். 11ல கேது இருக்கார். இப்படி 9ஆம் இடத்திலிருந்து வரிசையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வாரம். இந்த வாரத்த யூஸ் பண்ணிக்கங்க. சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. துலா ராசியினருக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க சாதகமான வாரமா அமைய போகுதுன்னு. தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்புறம் 9ஆம் இடத்துல குரு, சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது. இந்த விஷயம் அனுகூலமானது. சூரியன் மாறுறார் இல்லையா? 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தார். அவர் தான் 10ஆம் அதிபதி. ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருந்தார். ராசியை பார்க்குறார். அப்போ அந்த சூரியன் சம்பந்தமான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கிறது. அது கொஞ்சம் கம்மியாக போகுது. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்க போறார். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்னன்னா, ஒரு விஷயம் கண்ணு மறைச்சிடுச்சு. அந்த டைம்ல நான் அத யோசிக்கவே இல்ல. அப்படின்னு நான் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். சைன் பண்ணிட்டேன். நான் அப்படி பேசிட்டேன். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா, இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு இருக்கும். நல்ல பதவி இருக்கும். நல்ல உயர்ந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. அந்த 9ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனாலயும், ராசியாதிபதி வலுத்து இருக்கிறதுனாலயும். அப்ப 8ல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கஷ்டப்படுற ஒருத்தர், கீழ இருந்து மேல வரக்கூடிய ஒருத்தர் டைம் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. நான் நல்லா வரப்போறேன்னும்போது ஒரு வேகம் வந்துரும். அப்போ எல்லாமே சரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துரும். அந்த ஒரு வேகம், அந்த ஒரு கவனக்குறைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கம்மி பண்ணணும். அஷ்டமத்துல சூரியன் இருக்கார். அப்போ எந்த ஒன்றையும் பார்த்து, பார்த்து, பார்த்து கவனமா தான் நம்ம செய்யணும். அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டீங்க. சூரியன்னு சொன்னா அப்பா, பெரியவங்கள குறிக்கும். உயர் அதிகாரிகள், ஆசிரியர்கள குறிக்கும். இவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இத கடைபிடிச்சா இந்த வாரம் சிறப்பா இருக்கும். சார், அப்பனா விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனம் தேவை இல்லையா சார்? தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? தனுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது. கொஞ்சம் 8ஆம் இடத்துல குரு வந்த பிறகு ராசியாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருன்னு கொஞ்சம் தளர்ந்து போயிருப்பீங்க. அவர் உச்சமா தான் இருக்கார், கவலைப்பட வேண்டான்றத சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரத்துல எப்படி உங்களுக்கு சாதக பலன்னு கேட்டா, அந்த சூரியன், புதனுடைய சேர்க்கை 7ஆம் இடத்துல ஏற்படுறது. தர்ம கர்மாதிபதிகள் சேர்றது. சேர்ந்து ஒரு திரிகோணத்துல, ஒரு கேந்திரத்துல இருந்தா பலம் அதிகம். ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம்லாம் பெறும்போதும் கூட, நல்ல இடத்துல இருந்து பெற்றா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்றத சொல்லுவோம். அப்படியாக இந்த சூரியன், புதன் சேர்ந்து 7ல இருக்கிறதுனால, நீங்க மத்தவங்களோட சேர்ந்து கூட்டு முயற்சி செய்து வெற்றி பெற முடியும். சேர்ந்து படிக்க முடியும். சேர்ந்து வேலை பார்த்து அந்த ப்ராஜெக்ட்ட உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுபோல நெறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறதுன்ற வீடு கட்டுறது, கல்யாணம் இதுக்கெல்லாம் மத்தவங்க துணையும் தேவை இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் இப்போ சிறப்பா நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்ப இந்த வாரம் கல்வியில சிறந்து விளங்குவீங்க. வேலை சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. உடல் உபாதை ஏதாவது இருந்ததுன்னா, அத சரி பண்ணிக்கிறதுக்கான வைத்தியம்லாம் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதையும் கூட அவ்வப்போது நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா முன்னாடிலாம் வைத்தியர பார்க்கணும், மருந்து சாப்பிடணும். நோயாளியா ஒருத்தர் 1 நாளோ, 2 நாளோ இல்ல மாசக்கணக்கா கூட படுத்துட்டு இருந்தா, என்னைக்கு எந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் கூட நாள் பார்ப்பாங்க. அந்த காலத்துல தாத்தாலாம் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாரி விஷயங்கள்லாம் கூட இப்ப சாதகமா இருக்கிறது. அப்ப ஆரோக்கியமும் கூட இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். சார், தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் சார். கணேசன் மூர்த்தி கோவையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 29/7/1965 காலை 9:45 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு அரசியல் ஆர்வமும் கொஞ்சம் அரசியல் அனுபவமும் இருக்கிறது. நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜாதகப்படி அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக ராசியில பிறந்திருக்கார். லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கிறது. அப்போ அரசியல் அனுபவம் இருக்கிறது, ஆர்வமும் இருக்கிறது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கார்.
இப்போ வந்து 60 வயசு முடிஞ்சிருக்கு. 61 வயசு. இப்போ இந்த சமயம்ன்னும்போது இதுக்கான முதிர்ச்சி அதெல்லாம் இருக்கு. நீங்க அனுபவமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜாதகத்தில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த விஷயத்தில வந்து நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு எடுக்கும்போதே போக வேண்டாம். உங்களுக்கு சம்மந்தமா அனுபவம், ஆர்வம் இருக்கிறதுனால, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில நீங்க ஒரு அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தா, முன்ன நின்னு நெறைய பேர ஆர்கனைஸ் பண்ணி, திரட்டி, அதெல்லாம் சரி பண்றதுக்கான விஷயங்கள், நல்ல புது விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொன்னா, நெறைய பேர சேர்த்துக்கிட்டு அத ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி, அப்படி வேணா நீங்க செய்யலாம். கட்சிய ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்க ஜாதகத்தில யோகம் இல்ல. எதனால அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலமா இருக்கணும். அப்படி இருந்தா தான், ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றத நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார், ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே ஒரே மாரி தான் எடுத்துக்கணும். லக்ன அதிபதி பலமா இருந்தா, இது போல ஆரம்பிக்கிற பெரிய விஷயத்த அவரால கடைசி வரைக்கும் போய் ஜெயித்து காட்ட முடியும் அப்படின்ற மாரி. அப்ப லக்ன அதிபதி புதனா வரார். நீங்க ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியும் புதனா தான் வராரு. அந்த புதன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். அப்ப கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன், புதன் சேர்றாங்கன்னா, தர்ம கர்மாதிபத்திய யோகம் ரொம்ப சிறப்பு. அப்போ நீங்க அத செய்யலான்னு சொல்லலாம். ஆனா, அந்த கிரகங்கள் எங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது, லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். அப்போ உங்களுக்கு பெரிய அளவிற்கு லாபமும், பெயர் புகழும் எல்லோரும் உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த அளவிற்கு கிடையாது அப்படின்றத இத வச்சு சொல்லலாம். அதன் பிறகு உங்க லக்னத்திற்கு அதிபதி புதன் நம்ம சொன்னோம் இல்லையா? அவரே தான் 10ஆம் அதிபதியாவும் வந்துறார். அப்ப நீங்க ஒன்றை ஆரம்பித்து அதில செய்யணும்னு சொல்லும்போது, அந்த புதன் இதில வந்துட்டார். பிறகு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க லக்னத்திலே இருக்கார். அப்ப அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கெட்டு போயிடணும், மறைஞ்சிடணும், நீச்சமாயிடணும், பலம் இழக்கணும். ஆனா, அந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கார் அப்படின்னு சொல்றதுனால, நீங்க இது போல ஒரு விஷயத்த செய்யும்போதும் கூட நெறைய எதிர்ப்புகள், எதிரிகள் உங்கள வந்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்தாலும் கூட, எப்படி ஆஃப் பண்றது? உங்கள வந்து எப்படி முடக்கிறது? அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து நெறைய வாய்ப்புகள் அதற்காக மற்றவங்களுக்கு இருக்கும். அப்ப அதனால பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ லக்னாதிபதி 12ஆம் இடத்திற்கு போயிட்டார் இல்லையா? 6ஆம் அதிபதின்ற ஒருத்தர் வந்து அதை விட மறைந்து கெட்டு போயிட்டாருன்னா, எதிரிய ஜெயிச்சிடலாம். 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சனி வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கார். கும்பத்தில இருக்கார். மூலத்திரிகோண பலமும் அவர் வந்து பெற்றுறார். அப்போ நீங்க ஒரு ஒரு கட்சிய ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்படிட்டருக்கு பலம் அதிகம். உங்களுக்கு பலம் குறைவு அப்படின்ற மாரி சொல்லிடலாம். அடுத்ததா குரு சண்டால யோகம்னு சொல்றது உங்க ஜாதகத்துல இருக்கிறது. குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து ராகுவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ல குரு இருந்து லக்னத்த பார்க்கறது சிறப்பு, ஜெயிக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவர் ராகுவோட சேர்ந்துட்டாரு. அவர் செவ்வாயோட சாரத்துல இருக்கார். செவ்வாய் அஷ்டமாதிபதி. அதனால நெறைய வகையில பார்க்கும்போது, நீங்க கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு போக வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளுடைய சஜஷனா இருக்கு. அதாவது ஜாதக ரீதியாக. இப்போ சூரியன், சந்திரன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இதுல ரொம்ப பலமா இருக்கு. சூரியன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன். ஆனாலும் உங்களுக்கு வேண்டான்னு சொல்றோம். நீங்க நன்றாக கவனித்து இதற்கு முன்னாடி நம்ம ஒரு நேயருக்கு பதில் சொன்னோம் ஜாதகம் பார்த்து. அவங்க மருத்துவம் படிக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், பெயர் புகழ் பிரபல்ய யோகம் கூட கிடைக்கும்னு சொன்னோம். ஆனா அதில பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன் 2மே நீச்சமா இருக்கும். இருந்தாலும் அவங்க பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சூரியன், சந்திரன் 2மே வலுத்திருந்தாலும் வேண்டான்னு சொல்றோம். அப்போ நம்ம சொல்வதற்கு இப்ப சொன்ன விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது அப்படின்றதையும் நீங்க மனதில் கொள்ளணும். ஜாதக ரீதியாக இப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டோம். உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்க வந்து ஆயில்யம்ன்னும்போது புதன் மகாதிசையில பிறந்தீங்க. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் பூர்த்தி ஆயிடுச்சு. செவ்வாயும் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு ராகு மகாதிசை நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ராகுன்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்காரு. குருவோடு சேர்ந்து இருக்கார். குரு பார்க்கிறார். ரிஷபத்துல ராகு இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட யூகித்து நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா ராகு கேதுகளுக்கு உச்ச நீச்சம்னு சொல்றதும் உண்டு. அதிகமான பேர் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ரிஷப ராசியில ராகு கேதுக்கள் நீச்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்றது. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து இப்ப தசை நடத்துறார். அவர் நீச்ச பலத்தை பெற்றிருக்கார். இந்த உபய ராசியா லக்னமா கொண்ட உங்களுக்கு குரு வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதியா இருக்கார். அவருடைய தொடர்பு ஏற்படுகிறது. அதனால இந்த தசையும் கூட உங்களுக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு யோகத்தை கொடுக்கல. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான, தெளிவான ஒரு விளக்கத்த இந்த ஜாதகக்காரருக்கு குடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. சார் சொல்லும்போது குரு சண்டால யோகம்னு ஒரு வார்த்தைய சொன்னாங்க. இத பத்தி சொல்லுங்க சார் நேயர்களுக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்னு சொன்னால், குருவோடு ஏதோ ஒரு அசுப கிரகம் என்பது சேருவது. குருவோடு ராகு சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது குருவோடு சனி சேர்ந்திருந்தாலும் சரி. இத வந்து குரு சண்டால யோகம் ராகு அல்ல கேது சேர்றது கூட ஒரு சில பேர் சொல்றா. ஏன்னா அது குரு சண்டால யோகம்னு சொல்லிட்டு. குரு சண்டாளம்னா நமக்கு தெரியும் இல்லையா? சண்டாளன்கிறது வந்து ரொம்ப அந்த குருவினுடைய வலிமையை குறைத்து விடுவார் அப்படிங்கிற மாரி. குருவை குருவாக செயல்பட விட மாட்டார். குருன்னு சொன்னா நம்ம பேசின மாரி நீதி, நேர்மை, நாணயத்திற்கு அதிபதி தான் குரு அப்படிங்கிறவர். நீதி, நேர்மை, நாணயம் இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுற
கொடுக்குறவர் தான் குரு. எந்த பாவத்தில் இருக்கிறாரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பா. அதுவும் 9ல் இருக்கா அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடம்ங்கிறது தர்மஸ்தானம்னே சொல்கிறது. அது பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்லாம் சொல்கிறா. நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குருவானவர் 9ல் இருக்கோ எல்லாருமே பண்ணுவோம். தன்னுடைய தர்மத்திற்கு மாறான விஷயங்களை செய்ய மாட்டார்கள். ஒரு ரூல் இருக்குன்னு நான் சொன்னால் அந்த ரூலை வந்து கரெக்டாக ஒபே பண்ணணும். இந்த ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறது குரு 9ல் இருக்கிற அத்தனை பேருக்குமே இயற்கையான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அதில் போய் ஒரு ராகுங்கிறது ஒன்று சேர்றதுன்னு சொன்னால் அது குரு சண்டால யோகம். குருவை குருவாக செயல்பட விடாது. ஏன்னா ராகு கேத்துக்களுக்கு தனியாக ஒரு பலம்ங்கிறது கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்தை ஒன்று வலுப்படுத்துவது அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பாதி தன்மையை உறிஞ்சு கொள்வது, இவர்களுடைய தன்மையும் சேர்த்து அந்த இடத்திலே கொடுப்பது. ராகு வந்து ஒரு உப்பு மாதிரி. ஒரு நமக்கு ஒரு பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பால் வந்து ஒரு வெண்மையான ஒரு பால் சொன்னால் பாலில் கொண்டு போய் உப்பை போட்டால் என்ன ஆகும்? பாலும் உப்பும் சேர்ந்தால் என்ன ஆகுமோ அதைத்தான் குரு ராகு காம்பினேஷனுங்கிறது கொடுக்கும். அப்போது இங்கே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்துடுறது அந்த இடத்துல. அது குருவை குருவாக செயல்பட விடாது. அதனால் இந்த குரு சண்டால யோகத்தை, அந்த குரு சண்டால யோகம்னு சொன்னால் நம்ம யோகம்னா என்ன நினச்சிக்கிறோம்? ஏதோ பெரிய அதிர்ஷ்டங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த குரு சண்டால யோகத்தை அதிர்ஷ்டமாக கருத இயலாது. ஆனால் அதே 10ல் ஒரு குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கும் பொழுது இவன் வந்து ஒரு தொழிலில் வந்து கொஞ்சம் நல்லா சிறந்து விளங்குவான்னு சொல்லலாம். குரு சண்டால யோகம் 10ஆம் பாவத்தில் இருந்தால் சொல்கிறேன். அதாவது நேர்மையாகவும் இருக்க மாட்டான். அதுக்கு திசாபுக்திங்கிறது தீர்மானம் பண்ணிடும். இப்போ ஒரு ராகு திசை தான் அவருக்கு நடக்கிறது. ஆனால் அதே ராகுவானவர் இப்போ உதாரணத்துக்கு இவர் அப்படியே எடுத்துக்குமே, இவர் கொஞ்சம் முன்னாடி ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால், இவர் கன்னியா லக்னத்தில் பிறந்துட்டார். இதே அவர் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பிறந்திருக்கார், ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தார்னு சொன்னால், அப்போயே இதே ராகு திசை நடக்கிறதுன்னு சொன்னால் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் ராகுவும் இவருக்கு அந்த பவரை கொடுத்துரும். நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சூரியனானவரும் அந்த தன்மையை தருவாருங்கிறதுக்காக சொல்கிறோம். லக்னத்திலேயே சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் இவரால் அரசியலுங்கிறத ஷைன் பண்ண முடியும். நம்ம இந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு வரும்பொழுது யோகமாக கருத இயலாது. அது வந்து யோகம்னா அதிர்ஷ்டமாக கருத இயலாதுன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே யோகம் தான் சொல்லுவாள். யோகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஏதோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்களினுடைய இணைவை பற்றி பேசுவதுதான் யோகம். யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நம்ம ஆனால் என்ன நினச்சிக்கிறோம்? யோகம்னா ஏதோ பெரிய அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். உதாரணத்திற்கு நம்ம டெய்லி பார்த்தோம்னா இன்றைக்கி அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம்லாம் சொல்லியிருப்பா. இந்த அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம்னு எதை வச்சு யோகம்னு சொல்கிறான்னு சொன்னால் அன்றைய நாள், அது என்ன கிழமை மற்றும் நட்சத்திரம், இவை இரண்டுக்குமான தொடர்பை பற்றி பேசுவதால், இவை இரண்டையும் தொடர்பு படுத்தி சொல்வதால் அதுக்கு யோகம்னு பேர் வச்சுருக்கா. அமிர்த யோகம்னா அது ஏதோ ரொம்ப நல்ல சூப்பர், மரண யோகம்னா ரொம்ப பெரிய கஷ்டங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்ன விஷயங்கிறதுலாம் அது பற்றி வரும் ஒரு நாள் பேசுவோம் நம்ம திரும்பி. ஆக இந்த யோகம்ங்கிறது ஒரு இணைவினை பற்றி பேசுகிறது, அவ்வளோதான். ஆனால் இந்த குரு சண்டால யோகம்ங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தராது. அது எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தை அது டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. இந்த நேயரை பொறுத்தவரை, இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக பளிச்சுன்னு அவருக்கு பதில் சொல்லணும்னா அவரால் அரசியலில் ஷைன் பண்ண முடியுமாங்கிறதே டவுட்டு தான். அவர் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு திரைமறைவாக இருந்து கொண்டு அரசியல் விமர்சகராக இருக்கலாம், நிறைய பேருக்கு ஆலோசனைகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஏன்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கார், ஒரு டாக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டாக்டிஸ் கூட அவருக்கே அதை உபயோகப்படுத்தி கொள்ளும்பொழுது பயன் தராது. ஏன்னா அந்த புதன் வந்து 12ல் போயிட்டார்னு சொல்லிட்டார். புதன் வந்து 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அந்த டாக்டிஸை உங்களுக்கு நீங்களே அதை பயன்படுத்தி கொண்டு உங்களால் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், அரசியல் இருக்கவங்கள பார்த்தோம்னா அவங்க நல்ல புள்ளி விவரத்தோடு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தாங்கன்னா பூத் ஏஜெண்டாக தான் இருப்பாங்க, பூத் ஏஜென்ட் லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, இங்கே இப்படி கேன்வாஸ் பண்ணால் இங்கே நல்ல ஓட்டு கிடைக்கும், இங்கே நல்ல பலன் கிடைக்குங்கிற மாதிரி நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிசல்ட்லாம் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிக்கு நீங்கள் அவரை துணை புரியலாம், அவர் வெற்றி பெறுவதற்கு துணை புரியலாமே தவிர உங்களால் நேரடியாக அதிலே பரிணமிக்க இயலாது. அதற்கு காரணம் அந்த குருவும் ராகுவும் சேர்ந்ததுங்கிறத கூட நம்ம அவருக்கு சொல்லிடலாமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்லை எப்படி அமைய போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமான பலன்களை தாராளமாக சொல்லலாம். 7ஆம் இடத்துல சுபர்கள் இருந்து ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு நன்மையை கட்டாயம் செய்து கொண்டு இருப்பாங்க. அதில் இப்படி கூட சொல்லலாம், மகர ராசியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பலன் கிடைக்க போகிறது 7ஆம் இடத்துல இருந்து. அப்போ 7ஆம் இடம்னு சொல்லும்போது வாழ்க்கை துணையை குறிக்கும்.
கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல பலன். அப்போ கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால், இது போல் ஒரு சப்போர்ட். அதாவது அண்ணா சொல்கிறத நான் கேட்பேன், அப்பா சொல்கிறத கேட்டுப்பேன், ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவான், நல்ல நாலேஜ் விஷயம் தெரிஞ்சவன், எம்எல்ஏயும் பாசம் இருக்கான், அவன் சொல்கிறத கேட்பேன். அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சீனியர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு முடிவு எடுப்பேன். அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதனால் ஜெயிக்க முடியும், அதனால் பலன் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு போகிறார் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாருன்னா, அந்த டைம் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாள் கழித்து போங்களேன், இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் இல்லை, டைம் இல்லை, எனக்கு போய் தான் ஆகணும் அப்படின்பார். அப்போது அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க, ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட பிறந்தவங்கன்றதை கேட்டு, அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் இவங்களை சும்மா கூட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு திசை இவங்களுக்கு வேலை செய்யும். அதுபோல் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் பிறரை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வரலாம், வெற்றி பெறலாம். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? கும்பராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் விரும்பிய விஷயங்களை செய்து முடிக்கலாம். சுலபமாக இருக்காது, ஆனால் பாடுபட்டாவது செய்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு மாதத்துக்குலாம் ஒரு டார்கெட் வச்சுருப்போம். இந்த வருஷத்தில் நான் இந்த பழக்கத்தை விட்டுருவேன், இந்த வருஷத்தில் நான் இதை செஞ்சுருவேன், இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு இடம் வாங்கிடுவேன், வீடு கட்டிடுவேன், ப்ரொமோஷன் வாங்கிடுவேன் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வச்சுருப்போம் இல்லையா? அப்படி இந்த வாரத்துக்கு சின்னதாக ஒரு டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வாரம் தொடங்குது இல்லை, இன்றைக்கி வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிடுறீங்க, முடிவு பண்ணிடுறீங்க. அதுக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டுட்டு செயல்படுத்தினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரப்போகிறார். அந்த இடத்துல புதன் வந்து ஆல்ரெடி இருக்கார். இந்த சூரியன்னு சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ சூரியன் புதன் 2 பேரும் சேர்றாங்க. 5க்கும் 7க்கும் உண்டானவர்கள் சேர்றாங்க. அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, காதல் திருமணம், இவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவார் அப்படின்றது மட்டும் கிடையாது. இப்போது 5ஆம் அதிபதியோடு 10ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தார்னா, இப்படிப்பட்ட துறையில் தான் வேலைக்கு போவேன். 5ஆம் அதிபதியோடு 4ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தார்னா, இப்படிப்பட்ட மாதிரி ஒரு இடம் வாங்கி தான் வீடு கட்டுவேன் அப்படின்ற மாதிரி அந்த 5ஆம் அதிபதியோடு எந்த கிரகம் சேருகிறதோ, அப்போ இவர் கற்பனை, ஆசை, இவருடைய எதிர்பார்ப்பு, திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது அதோடு தொடர்பு பெற்றுடும். இப்போது 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோடு சூரியன் வந்துடுறார். ஒரு செயலை செய்து முடிப்பேன், ஒரு பெயரை எடுப்பேன், முதலிடம் பிடிப்பேன், எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணிவிடுவேன், வேலையை பெறுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணீங்கன்னு சொன்னால், அதை இந்த வாரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். சார், கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம், அதில் நல்ல வாரம் இது. இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இதில் 1ஆம் இடம் கேந்திரமாகவும் இருக்கும், திரிகோணமாகவும் இருக்கும். 5, 9ன்னு சொல்லக்கூடியது திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது, மகாலட்சுமி ஸ்தானங்கள்னு சொல்கிறது. அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதில் வந்து சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சிறப்பு நடக்க தொடங்கிடுச்சு, சிறந்த பலன்கள். அப்புறம் 4ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது சூரியன் அவரோடு போய் சேர்றாரு. சூரியன் புதனுடைய சேர்க்கை நேரடியாக 10ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. அப்போது கல்வி, உத்தியோகம் சார்ந்த கல்வி, நான் இதை படிச்சுட்டா எனக்கு வேலை கிடச்சிடும், இதை படித்து எக்ஸாம் எழுதிட்டா நான் வந்து ஒரு அரசு பதவியை பெற்றுடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பொதுவாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வர்றது, அல்லது நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வாங்குறது, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறது, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இப்போ உகந்த காலமாக இருக்கிறது. 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால பண வரவு, உங்களுடைய வெற்றியை குடும்பத்தினர் கொண்டாடுறது, நீங்கள் சந்தோஷப்படுறது அப்படின்றது இருக்குது. அதனால் இந்த வாரம் சாதகமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளலாம். சார், தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்க மீன ராசியினருக்கு நல்ல காலம், நல்ல வாரம் இது அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில் முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில் தமிழ் ஜோதிடம் பற்றியும், 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.